Hi friends, welcome back to our channel. Mr. Trouble. Mrs. Toucher. And இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பைக் 220 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 220 vs 150 பல்சர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த ரெண்டு பைக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஓட்டின பைக் தான். ஸோ ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். ரெண்டுமே நம்ம பைக் தான். அப்படியெல்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்று எங்கள் அண்ணன்து. அவருது நம்மளது தானே. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு பைக் இருக்கு. ஸோ இது வந்துட்டு பல்சர் 220F அண்ட் இது வந்து பல்சர் 150. ஸோ வந்துட்டு இது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி இப்போ சொல்லுங்க இதோட ரேட்னே சொல்லிட்டு போயிட்டு. ஓகே, இதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பல்சர் 220F வந்துட்டு 1.78, நம்ம பல்சர் 150 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.38. ஸோ இது ரீசெண்டாக தான் வாங்குச்சு, 6 months ஆயிடுச்சு வாங்கி. இது வந்துட்டு 3 years ago வாங்குது. ஸோ இதோட ரெண்டோட கம்பேரிஷன் வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மற்றபடி மைலேஜ் சம்திங்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு. நான் அவுட்லுக் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் வந்து இது ஸ்ட்ரைட் ஃபிக்ஸ்டு, பட் இது அப்படி கிடையாது. அழகாக ஃப்ரண்ட்ல இருக்கும். இதை நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணாடி உடைக்கிற விரும்பல. ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் அதை பார்த்துப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு லைட் செட்டிங்ஸ் வந்துட்டு டோட்டலாக இது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். இது பார்த்தாவே சரி அழகாக இருக்கும். அப்படியே கண்ணு காது வச்ச மாதிரி இருக்கும். இது ரெண்டு கண்ணு, இது ரெண்டு காது மாதிரி இருக்கும். ஸோ இது நார்மலாக தான் இருக்கும். ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். பட் பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பல்கியாக என்ன மாதிரி இருக்கும். இது என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி கொஞ்சம் சப்பையாக இருக்கும். இது டேங்கே கிடையாதுங்க, அது வெறும் பிளாஸ்டிக் இது தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பவி வந்து சொல்லி முடித்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பைக்கு 150க்கும் 220க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான், பஜாஜ் கம்பெனியில். அண்ட் பார்த்தீங்கன்னா இது பல்சர் மாடல். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா என்ஜினுடைய கெப்பாசிட்டி மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆனது. இது வந்து பெரும்பாலுமே பல்சர்னாலே ஒரு கெத்தான பைக்கு. அண்ட் நிறைய எக்ஸ்ட்ரா இந்த பைக்கு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 220 பக்கம் அதிக க்ரஷ் இருக்குது. ஆனால் பட் வாங்குறதுடைய அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளால் 220 வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு சிலர் வாங்கிறாங்க கஷ்டப்பட்டு, ஒரு சிலர் முடிஞ்சவங்க கொஞ்சம் இதுவானவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் என்னுடைய மனசை இறக்கிக்கிட்டு நான் 150 வாங்கிக்கிறேன். ஏன்னா ஸ்டைல் வைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து குறைஞ்சது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களுடைய ரெண்டு வீடியோ இது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதுதான் மெயினு. ஏன்னா அந்த உடைய ஸ்டெபிலிட்டி இதுதான் நம்ம பார்த்து வாங்குவோம். ஸ்டெபிலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே சேம் ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் இருக்கும் 220ல். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் ஓட்ட உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் செய்யும், வைப்ரேஷன் வரதான் செய்யும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதுவே கிடையாதுங்க. 150 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ஸ்டேரிங் செட்டப்போடு இருக்கிற ஒரு பைக்கு. இது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அவ்வளோ இருக்காது. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்கிறதுனால நீங்கள் ரன்னிங்கில் வந்து உங்கள் ஸ்டேரிங் வந்து ஹேர்னால் வந்து ஒரு ஷேக் ஆகாமல் இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேரிங் வந்து. ஆனால் 150ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேரிங் வந்து ஹேரை வந்து நீங்கள் எந்த டேரெக்ஷன் திரும்பிங்களோ அந்த டேரெக்ஷனுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஹேர் வந்து தள்ள செய்யப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியோடைய ஹேண்ட்பார் ஸ்டெபிலிட்டி இதில் வந்து ஒரு 10% வந்து கம்மின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா இதனுடைய செட்டப் வந்து இதனுடைய காற்றை தனியாக கிழிச்சு அனுப்புறதுனால இதில் அந்த ஹேர்னுடைய வழி வந்து கிளியராக இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்சர் 150ல் வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் டேஷ்போர்டு வச்சுருக்காங்க. இதில் அந்த மாதிரி தான் இருக்குது. கமான் பல்சர் 220Fல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் டேஷ்போர்டு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஃபுல்லாகவே டிஜிட்டல். அண்ட் தென் இது வந்து சார்ஜர் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே சென்சாரு. இதில் கிக்கர் எதுவும் கிடையாது. பட் ஆனால் நம்ம பல்சர் 150ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாத டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த கிக்கர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பல்சர் 220Fல பார்த்தீங்கன்னா
சப்போஸ் உங்க பைக் வந்து ஏதாச்சும் இன்ஜின் ஜாம் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்த விட்டு நகரவே முடியாது, ஒரு இன்ச் கூட நகர முடியாது, நின்ன இடத்துல தான் நின்றுட்டு இருக்கணும். அது ஒரு டிராபேக் இதுல இருக்கு. அதுல பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுல அது இருக்கு. ஏன்னா கீழே கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது 150யோட கீ வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 220. அண்ட் இந்த 150ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் டேஷ்போர்டு தான் வரும். அதோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்கள் கீ ஆன் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து போயிட்டு வந்து நிற்க சொல்லி ஒரு வேறு லெவலில் ஃபீலிங்காக இருக்கும். பல்சருக்கே உரித்தானது மாதிரி இருக்கும். இந்த 220ல் பாருங்கள், இது வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணும்போது பாருங்கள் என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோ மீட்டருக்கு பதிலாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் ரைஸ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விட்சஸ் லைட்லாம் இங்கேயே தெரிஞ்சிடும் இண்டிகேஷனுக்காக. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் காட்டும், ப்ளூடூத் இருக்குது. அண்ட் இது வந்து லேட்டஸ்ட் சென்சார் அண்ட் மாடல்ன்றதால இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 150ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து BS6 தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான், இதில் ப்ளூடூத் கிடையாது அண்டு சார்ஜிங் போர்ட்டும் கிடையாது. ஆனால் இதுக்கான ஃபேன் பேஸ் கொஞ்சம் அதிகம். அண்ட் டிஜிட்டல் மீட்டருக்கு வந்து கொஞ்சம் ஃபேன் பேஸ் இப்போ தான் க்ரியேட் ஆகிட்டு வராங்க. ஸோ அது பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பல்சர் 150ல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் தான் பார்க்க போகிறோம். பிரேக் வந்துட்டு இது வந்துட்டு சிங்கிள் டிஸ்க்லேயும் இருக்குது, டியூவல் டிஸ்க்லேயும் இருக்குது. பட் ஆனால் இப்போ 220Fல பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டியூவல் டிஸ்கில் தான் பிரேக் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்காக இருந்தானே டியூவல் டிஸ்காக இருந்தானே, பட் ஆனால் நமக்கு வந்துட்டு ரெண்டுமே பெனிஃபிட் தான். எதுவாக இருந்தாலும் ABS இருக்கிறதுனால பைக் வந்து ஸ்கிட் ஆகாது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கூலாக ரிலாக்ஸாக எப்படி வச்சு ஓட்டிகிட்டு போய்க்கலாம். ஸோ வந்து நோ ப்ராப்ளம் அட் ஆல். பல்சர் 150ல் வந்துட்டு நம்ம வந்துட்டு கியர் எப்படி போகிறதுனா சேம் கிளச்சை பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் பண்ணால் இப்படி குறைக்கும், நம்ம கியர் போடணும்னா பேக்கில் இப்படி பண்ணால் கியர் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி பண்ணால் கியர் போடலாம், ஃப்ரண்ட்டில் பண்ணால் இப்படி குறைக்கலாம். ஓகே, இவரோட ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 220Fல வந்துட்டு ஸோ இப்படி பண்ணால் கியர் போடுறது, இப்படி பண்ணால் ரெடியூஸ் பண்ணுறது, ஒரே ஒரு சிங்கிள் ராடில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டொமக் ஃபெசிலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸ்டொமக்னா என்னென்னா பெட்ரோல் டேங்க் தான். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 220க்கும் 150க்கும் சேம் 15 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்குது. பட் ஆனால் பைக் வாங்குறப்ப சொன்னாங்க 20 லிட்டர் பெட்ரோல் நாங்கள் உங்களுக்கு போட்டு தரணும். அது எங்கே போடுவாங்க எனக்கு தெரியாது. பட் ஆனால் 15 லிட்டர் கெப்பாசிட்டி தான் ரெண்டுத்துக்குமே இருக்குது. அண்ட் பல்சருடைய நெக்ஸ்ட் எதெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதோடைய சைலன்சரில் பார்த்தீங்கன்னா 150யோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைலன்சர் மாதிரி இருக்குங்க. அப்படியே நீங்கள் வந்து அதனுடைய சவுண்டை வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சைலன்சரே ஒரு ஸ்டைல் தாங்க இந்த 220ல் மெயினான அட்ராக்ஷன் படி பார்த்தீங்கன்னா. ஆனால் பல்சரில் லைட்டு தாங்க, ஏன்னா இந்த பேக் லைட் தாங்க பல்சரோட மெயின் டிசைனு. எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன், அது ரெட் லைட்டு பொதுவாக கம்பல்சரி அந்த பல்சரில் எப்பவுமே வந்துடுங்க. பல்சர் 150ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் கவர் அதிலே வந்துடுங்க. ஏன்னா பல்சர் வந்து 150cc கொண்டதால அதுக்கேற்ற பவர் வந்து ஒரு மீடியமானது, அதனால செயின் கவர் போட்டு அதை இது பண்ணிடுவாங்க, கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றதுனால இதுக்கு வந்து செயின் கவர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செயினோட பவர் இதில் அதிக ஸ்பீட் ரன் ஆகிறதுனால இதுக்கு செயின் கவர் கொடுக்கலையான்னு தெரியல, பட்டு கொடுத்துருக்கலாம், மேபி சேஃப்டி இஷ்யூ, அது என்ன ரீசனுக்காகன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சாமல். அண்ட் பார்த்தீங்கன்னா பல்சர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 50 மைலேஜ் தருதுன்னு சொன்னாலே கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. ஆனால் இந்த பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இந்த 150. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட ஆயிருக்கு 220. ஸோ ரெண்டுத்துக்கான மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து பைபாஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 75 கண்டிப்பாக தரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வித்தின் ஒரு 70க்குள்ளே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 75 மைலேஜ் வரும். கண்டிப்பாக இந்த 150 நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் 220 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 57 அந்த மாதிரி கிட்ட மைலேஜ் வரும். அண்ட் டபுள்ஸாக போனீங்கன்னா உங்களுக்கு 49 அண்ட் 50 கூட சம்டைம்ஸ் வருது. ஸோ இதுதான் மைலேஜ் டிஃப்ரென்ஸு இந்த பைக்கில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BS6 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும், ஏன்னா லைட் எந்நேரமே எரிஞ்சால் அதனுடைய லைஃப் டைம் குறையுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோ கொடுத்துருவாங்க. ஆனால் 220ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைக்கு ஒரு பல்பும் லோக்கு ஒரு பல்பும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து அதில் கொஞ்சம் எக்ஸஸாக கிடைக்கும். ஸோ ஒரு பல்ப் போனாலும் இன்னொரு பல்பில் கண்டிப்பாக எரியும். அது நீங்கள் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணாலே தெரிஞ்சிடும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பைக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் கொடுத்துருவாங்க. அது அழகாக 2 மாதிரி கண் மாதிரி இருக்கும் 2 பைக்லேயும். ஸோ
பெரும்பாலும் இதுதாங்க இந்த 2 பைக்கில் இருக்கிற டிஃப்ரென்ஸும். மற்றபடி சேம் இன்ஜின் அந்த பஜாஜோட டிடிஎஸ்ஐ இன்ஜின் தான் கொடுத்துருவாங்க. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு விட்டு போயிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லிடலாம். அந்த மாதிரி டயர் வித்து கொஞ்சம் வந்து இதில் அதிகம். அதே போல் வேறு என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று சின்ன பிளாஸ்டிக் வந்து டயருக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்கல. ஸோ அது ஒரு ட்ராபேக். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசெட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பக்கத்துலேயே சின்னதாக கொடுத்துருவாங்க. ஆனால் 220 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார்லேயே வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பெக்காக இருக்கும். ரெண்டுமே லேட்டஸ்ட் பைக் தாங்க. அண்ட் வேறு எதனா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றபடி காஸ்ட் வைஸ் இது அதிகம், இது கொஞ்சம் லோ. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து 2 பேர் போனீங்கன்னா நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள்ஸே போகலாம், நல்லா கொஞ்சம் இடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ட்ரிபிள்ஸ் போனீங்கன்னா சம்டைம்ஸில் ஸ்பீட் பிரேக்கில் இடிக்குது. அது பொஷனிங்காக அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ உங்களுடைய ஃபேவரட் பைக் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன வீடியோன்னு மறக்காமல் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ இந்த கம்பேரிஷன் ரிவ்யூ வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேமராமேன் எல்லாத்துல இல்லைங்களா, தனித்தனியாக நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video soon. Bye. Bye.